கடகராசி கடக லக்னம் இது யாரா இருந்தாலும் இந்த ராசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட நலனை காட்டிலும் பொது சேவையில பொது நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. நல்ல ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய ராசினர் இவங்க. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் என்ன பண்ணா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும், என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க முன்னெடுத்து வச்சு போயிட்டு இருப்பாங்க. 2ஆம் அதிபதியே இவங்களுக்கு சூரியனா வர்றது அப்படிங்கிறது இவங்க சாஃப்ட் ஸ்போக்கன்ஸ் பர்சனாவே இருந்தா கூட சில சமயம் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிடும். ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடகராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அவங்களோட கேரக்டர்ஸ் அப்படிலாம் பார்க்க போறோம். அவங்களுக்கே உண்டான பிரத்யேகமான பரிகாரங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல முக்கியமா செய்யணும், என்னென்ன விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கடகராசி கடக லக்னம் இது யாரா இருந்தாலும் இந்த ராசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட நலனை காட்டிலும் பொது சேவையில பொது நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. என்னதான் அவங்களுக்கு தன்னை பத்தின ஒரு எண்ணம் நிறையவே இருந்தாலும் பொது சேவை அப்படின்னு வரப்ப அதுல நேச்சுரலாவே ஒரு அதீத ஈடுபாடு இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல் மீடியாஸ் இல்ல பிரபலமான எல்லா துறையிலையும் பாத்தீங்கன்னா இந்த கடகராசினர் இருக்கத்தான் செய்வாங்க. இது பாலிடிக்ஸ் ஆகட்டும், சினிமா, மீடியா, இந்த மாதிரி ஃபீல்ட்லாம் இந்த ராசினர் அதிகப்படியான பீப்புள் இருக்கிறாங்க. முக்கியமா அரசியல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அரசாங்க பதவிகள், உயர் பதவிகள்ல இருக்கிறது, அரசியல்ல நல்ல செல்வாக்கான பொலிட்டீஷியன்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராசினரை தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 80% சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல உச்சத்தை தொட்ட அரசியல்வாதிகளே பாத்தீங்கன்னா இந்த ராசியில தான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய ராசினர் இவங்க. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் என்ன பண்ணா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும், என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க முன்னெடுத்து வச்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை நிதானமா என்னென்ன விஷயங்கள் எனக்கு வேணும், என்னென்ன விஷயங்களை நான் சாதிக்கணும் அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அது அந்த கோலை நோக்கி மட்டும்தான் இருக்கும். கண்டபடி அவங்களுக்கு அலைப்பாயிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இன்னர்ல நம்ம எப்படி சாதிக்கணும், எந்த மாதிரி நான் பேர் எடுக்கணும் இந்த சொசைட்டில, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே அவங்களோட பயணம் அதை நோக்கி மட்டுமா தான் இருக்கும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாவது தான் நினைச்சதை சாதிக்காம விடவே மாட்டாங்க. தன்னை ஒரு மன்னர் பொசிஷன்ல வச்சு பார்க்காம இவங்க லைஃபை எண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல வில் பவர் கொண்ட ராசினர் இவங்க அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் அதிபதியே இவங்களுக்கு சூரியனா வர்றது அப்படிங்கிறது இவங்க சாஃப்ட் ஸ்போக்கன்ஸ் பர்சனாவே இருந்தா கூட இவங்க சில சமயத்துல சாதாரணமா பேசிட்டே இருந்தா கூட சில சமயம் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிடும். இவங்களா இப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கே அது ரியலைஸ் ஆகுமா என்னன்னு தெரியாது. டக்குன்னு அதை அவங்களோட ஒரு லோவான ஒரு டைம்ல ஒரு வார்த்தையை விடுறது அப்படிங்கிறது இவங்களால அன்அவாய்டபிளா தான் இருக்கும். 3ஆம் அதிபதியே இவங்களுக்கு 12ஆம் அதிபதியா வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு இவங்களோட தம்பி தங்கைகள் இவங்களோட உறவுகளும் சரி இல்ல கம்யூனிகேஷன் மூலமாவும் சரி சில ப்ராப்ளங்களை ஏற்படுத்தி தான் கொடுக்கும். இவங்க தம்பியோ அண்ணன் தம்பி இவங்கள்ட்ட பழகலாம் செய்யலாம். ஆனா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். ஆனா எப்போ அங்க மணி இன்வால்வ் ஆகுதோ அந்த இடத்துல இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரா ஒரு பிசினஸ் பண்றோம், இல்ல சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு சேர்ந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறப்ப இவங்க 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் செய்யணும். எப்பயுமே இந்த அக்கா தம்பி இந்த மாதிரி உறவுகளுடனான உங்களுக்கு மணி இன்க்ளூட் ஆகி ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து வைக்கிறப்ப அது நிறைய டைம் ஒரு ஃபெயிலியரை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஏற்படுத்தும். அதுக்கு ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாவது இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்க போய் இந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு எடுத்துக்க வேணாம், ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்கள
யோசிக்க வச்சிரும். அதனால இந்த மணி ரிலேட்டடா அவங்க கூட இன்வால்வ் ஆகுறப்ப வந்து நீங்க கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லதா இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தான் வேலைகள் அப்படிங்கிறது அமையும். அட்லீஸ்ட் வெளி மாநிலம் வரைக்குமாவது இவங்க வந்து பிறந்த இடத்துல இருந்து பூர்வீகத்துல இருந்து மாறி போயிருந்தாங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமா இருக்கும். நிறைய பேருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பே இவங்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசினருக்கு. அதே மாதிரி இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வச்சு நான் இந்தந்த விஷயங்களை நான் அடையணும் என் லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டியரா எல்லாமே உங்களுக்கு லைஃப்ல கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல வீடா இருந்தாலும் சரி, நல்ல சொபிஸ்டிகேட்டடா இவங்க நினைச்ச மாதிரியான ஒரு நல்ல ஹவுஸ் அமைகிறது, அப்புறம் வந்து நல்ல லக்ஸரி கார் வாங்குறது, பிராண்டட் திங்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க லைஃப்ல கட்டாயம் இவங்களுக்கு வந்து அடைய ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு 11ஆம் இடம் பாதகமா வர்றது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மூத்த சகோதரனோ சகோதரியோ இவங்க கூட உறவுகள்ல வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது. குறிப்பா அவங்களோட குழந்தைகள், அதாவது கடகராசினரோட குழந்தைகளுக்கு வந்து அவங்க மூத்த சகோதர சகோதரிகளோட திருமணம் பண்றது, அந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் அதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதன் மூலமா வந்து ரிலேஷன்ஷிப் தான் பாதிக்குமே தவிர ரொம்ப பிளீசிங்கான ஒரு அட்டாச்மெண்ட்டோ அதெல்லாம் வந்து இருக்க போறது இல்லை. அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து உறவுகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே அந்த ரிலேஷன்ஷிப்பா நல்லா எப்பயுமே அது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ரொம்ப க்ளோஸா போய் அவங்க கூட மூவ் ஆகிறப்பதான் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ராசினருக்கே உண்டான விஷயம் அது. ஆனா இவங்களுக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய உறவுகளோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், பூர்வீகத்துல உறவுகளோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் அதுல வந்து ஒரு லிமிட் அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த உறவுகள்ல வந்து உங்களுக்கு கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட செய்யாது. இவங்களோட வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி தான். ஃபேமிலிக்காக என்ன வேணுமாலும் செய்யக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. குறிப்பா குழந்தைகள் மேல அதிக அளவு அட்டாச்மெண்டா இருப்பாங்க. ரொம்ப பாசக்கார பயப்பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி முழு நேரமா அவங்களோட மைண்ட் செட்ல குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்ஸ், அது மாதிரி ஃபேமிலி பத்தின இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். வேற சிந்தனைகளுக்கெல்லாம் வந்து அங்க இடமே இருக்கிறாது. ஆனாலும் இவங்க எதிர்பார்க்க ஏத்த மாதிரியே இவங்களோட குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த கடகராசினர் ஒரு படி இருந்தாங்கன்னா அவங்கள விட 4 மடி வந்து இவங்க வந்து டெவலப்மெண்ட் ஆகிதான் இருப்பாங்க. இவங்களோட ஏர்னிங்ஸையே காட்டிலும் அவங்க, அதாவது இவங்க ஸ்டேட்டஸை காட்டிலும் 4 மடங்கு ஸ்டேட்டஸ்ல தான் இவங்க குழந்தைகளுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய ஆரம்பிக்கும். சாதாரண பீப்புள் கூட இவங்க வந்து ஒரு நட்பு வச்சுக்கிறது, பழகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க அந்த அளவுக்கு விரும்புறது இல்லை. நல்ல ஒரு அறிவாளிகள், நுண்ணிய அறிவாளிகள், ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய இந்த பீப்புளோட நட்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப விருப்பமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நபர்களை தான் இவங்களை சுத்தியுமே எப்பயும் வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு பயண விரும்பிகள் இவங்க. ராசியே வந்து சந்திரன் வர்றது அப்படிங்கிறது வந்து, சந்திரன் வந்து ஒரு பயண கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் வந்து நிறைய பயணங்கள் போறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா வந்து நீர்நிலைகளுக்கு போறது, ஃபால்ஸ், ரிவர்ல குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தடுத்து இவங்க ஒர்க் பண்றதுக்கோ, அடுத்தடுத்த விஷயங்கள் இவங்க சாதிக்கிறதுக்கோ வந்து இந்த மாதிரியான இன்டர்வெல்ஸ், இந்த மாதிரி ஒரு பிரேக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி அடுத்த கட்டமான ஒரு உழைப்புக்கு வந்து அவங்க தயாராக ஆரம்பிப்பாங்க. குறிப்பா நீர்நிலைகளுக்கு போறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். இந்த ராசினருக்கு உண்டான ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் லைஃப்லயே ஆகட்டும் இல்ல மேரேஜ் லைஃப்ல ஆகட்டும், இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தான் இது சுட்டி காட்டுது. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்லயே வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பீப்புள் தான் இந்த கடகராசினர். இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க ரொம்ப புண்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் வந்து ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். அதாவது இந்த லவ் ஆகட்டும் இல்ல மேரேஜ் லைஃப்ல ஆகட்டும், அந்த ஒரு விஷயங்கள் வந்து இவங்களால வந்து தாங்கிக்க முடியாத விஷயமா இருக்கும். இந்த கடகராசினருக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு 3ஆம் அதிபதி 12ல நீசமாகிறது, புதன் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வந்து முதல் அட்டெம்ப்ட்லயே வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து சரித்திரமே கிடையாது. 2-3 டைம் இவங்க கண்டினியூஸா, ஆனா அதுல வந்து நடுவுல இன்பிட்வீன்ல ஐயோ இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொய்வாயிடவும் கூடாது. கண்டினியூஸா இவங்க வந்து ஒரு 2-3 டைம்ஸ் அதை வந்து அடுத்தடுத்து அவங்க முயற்சிகள் செய்யறப்பதான் எந்த ஒரு விஷயம், சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு தடவைக்கு 4 தடவை இவங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். ஆனாலும் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இப்ப
இவங்க ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு சின்ன அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லாசஸ் ஒரு டேமேஜ் ஏற்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா வந்து தொழிலாகட்டும் வேலையாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கும் இவங்க கட்டாயம் வந்துடுவாங்க. இந்த ராசினருக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய பிளஸ். அதாவது குழந்தைகள் மூலமாகவோ இல்ல பூர்வ புண்ணியங்கள் குலதெய்வங்கள் இவங்கள மூலமாகவோ நிறைய மன மகிழ்ச்சிகள் இவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறந்தவன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கட்டாயம் சேஞ்ச் ஆகும். முன்னிருந்த நிலையை விட கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி அவங்க லைஃப் போகும். நிறைய அதிர்ஷ்டங்கள் முதல் குழந்தைக்கு அப்புறம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இவங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விடாம குலதெய்வத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இயற்கையிலே வந்து குலதெய்வத்தோட ஆசை அப்படிங்கிறது வந்து பூர்ணமா இருந்துட்டு தான் இருக்கும். மேலும் இவங்க ஒவ்வொரு முறையும் குலதெய்வத்தை வழிபடுறது வாரத்துக்கோ இல்ல மாதத்துக்கோ அவங்கவுங்க டைமுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்கள நிறைய பாதிப்புகள்ல இருந்து இவங்களுக்கு மீட்டெடுக்க உதவும். எப்பயுமே குலதெய்வத்தோட ஆசை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மட்டுமல்ல இவங்க ஜென்ரேஷனுக்கே அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். கஷ்டப்படாம சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்து இந்த ராசினருக்கு கட்டாயம் இருக்குது. இவங்களுக்கு 2ஆம் அதிபதியே வந்து சூரியனா வர்றது அப்படிங்கிறது கூட இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட வருமானம் டெவலப் ஆகுதோ எந்த அளவுக்கு வருமானம் உயருதோ அந்த அளவுக்கு கூடவே இவங்களுக்கு புகழ் அப்படிங்கிறதும் புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு சொசைட்டில டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். பேர் சொன்னா தெரியும் அந்த அளவுக்கு இவங்க வந்து புகழோட உச்சிக்கு போவாங்க. அவங்க இருக்கிற ஊர்லயோ அவங்க இருக்கிற ஏரியாலயோ கூட இவங்க பேர் நல்ல புகழ் பரவி இருக்கிற அளவுக்கு இருக்கும். இவங்க வருமானம் உயர உயர இவங்களுக்கு வந்து புகழ் உயரும் அப்படிங்கறதுதான் சூரியன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசினருக்கு வாழ்நாள் முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு பரிகாரம், அதாவது வாழ்நாள் முழுக்க இவங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எப்பவுமே வெற்றி கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து ஏதாவது உணவு தானம் அன்னதானம் இதெல்லாம் வந்து அவங்க கட்டாயம் செஞ்சுட்டு வரணும். இது வந்து எப்பயுமே த்ரூ அவுட் த லைஃப் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்ய செய்ய இவங்க ராசினருக்கே உண்டான என்னென்ன மாதிரி கர்மா சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்னென்ன தடைகள் பிளாக்கேஜஸ் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தி ஆகி லைஃப் வந்து ஒரு ஈஸி கோயிங்கா ஃப்ரீ ஃப்ளோவா போயிட்டு இருக்கும். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய சக்சஸ் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமா வர ஆரம்பிக்கும். இந்த ராசினர் வந்து சந்திர பகவான் வழிபாடு செய்யறது வந்து இன்னும் மேன்மைகளை பெற்று தரும். அதாவது இவங்க ஃபுல் மூன் டே பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரனோட ஒளியில அவங்க ரொம்ப நேரம் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வழிபாடா இருக்கும். சந்திரன் கோயிலுக்கு போய் பண்றது அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து இவங்க மிஸ் பண்ணாம அந்த டைம்ல அந்த சந்திரனோட ஒளி இவங்க மேல கொஞ்ச நேரம் படுற மாதிரி இருக்கிறதே இல்ல அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு 1 hour 40 minutes அந்த மாதிரியாவது ஜஸ்ட் அந்த கோயில்ல உட்காந்துட்டு இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு அந்த பௌர்ணமியோட எனர்ஜியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இருக்கும். ஸோ இவங்க வந்து பிடிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு குலதெய்வம், அடுத்து சந்திர வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்க எப்பயுமே மிஸ் பண்ணவே கூடாது. ராசி அதிபதி சந்திரனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் மைண்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். என்னதான் இவங்க சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி இவங்க கோலை நோக்கி இவங்க போயிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. இந்த நிலைமை என்ன இப்படி இருக்குது, இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோமா அப்படின்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை எல்லாமே வந்து இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கட்டாயம் நீக்கி கொடுத்துரும். மைண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் ஏதாவது ஒரு டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். அதாவது துல்லியமான வெற்றியை நோக்கி அது போகும். ஸோ இந்த விஷயங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாடு இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறப்ப இவங்களுக்கு வந்து நிறைய வெற்றிகள் அந்த அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ.